செய்யக்கூடியதான் பூத சுத்தி. பூதம்னா நம்மளுடைய சரீரம். இப்போ என்னதான் நல்லா குளிச்சு அலங்காரம் பண்ணி வந்தாலும் கோச்சத்தி அலங்கனாரத்தை சொல்லக்கூடிய வெளித்தோற்றங்கள் இருந்தாலும் அகசுத்தி புறசுத்தி என்று சொல்லக்கூடிய சுத்தங்கள்லாம் செய்து கொண்டு நம்முடைய அங்கங்களை எல்லாம் இறைவனுடைய மந்திரங்களாலே தியாசம் செய்து கொண்டு ஆத்ம பூஜை செய்து கொண்டு நம்முடைய தேகங்களை சிவதேகமாகவும் சக்தி தேகமும் மாற்றிக்கொண்டு அந்த இறைவனை பூஜிக்கின்றார்கள். அந்த பூஜை சக்தி பூஜையானது இப்போது துவங்க உள்ளது. அதன் முடிந்தவுடன் யாகசாலையிலே மேற்படி இருக்கக்கூடிய நாகேஸ்வர பூஜை, வேதிகார்ச்சனை ஆகிய பூஜையெல்லாம்